எல்லாருமே பிரியாணியில் பண்ணக்கூடிய மிஸ்டேக், அப்புறம் பிரியாணியில் எல்லாருமே கேட்கக்கூடிய கொஷினுக்கு 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியாணி கடையில் இருக்கிற மாதிரி வாசனை வரல அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளான ஒரு கொஷின். அதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கடையில் வாங்காமல் வீட்டில் அரைச்சி போடுங்க. ரெண்டாவது மல்லி புதினாவை வெங்காயத்துக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்குங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடையில் இருக்கிற பிரியாணி வாசனை உங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. சேம் அதே தாங்க. கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அரைச்சி போடுவாங்க. நீங்கள் பாக்கெட்டில் வாங்குறீங்க. பாக்கெட்டில் வாங்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5% தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பட் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு 100% டேஸ்ட் ஃபுல்லாக கொடுக்குங்க. அடுத்து பிரியாணியில் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சிடுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன ரைஸ்னா, நீங்கள் பிரியாணியை ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி வைக்கணுங்க. அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ரைஸ் வாட்டர் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கும். அடுத்தது பிரியாணியில் மசாலா வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் 1 கிலோ பண்ணும்போது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இந்த 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வைக்கிறதுலாம் வைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக கீழே ஈத்துட்டு போயிடும். அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.